டே ருத்ரா குடுடா, ஏன்டா என்கிட்ட இருந்து வாங்கி வைக்கிற? குடுடா குடுடா. கொடுக்க முடியாதுக்கா, என்ன பண்ணுவ? அதே அம்மா இங்கே பாருங்க, என்கிட்ட வாங்கிட்டு கொடுக்கவே மாட்டேன்றான். ஸோ உங்ககிட்ட வேலை பார்க்குறதா இல்லை நான் கிச்சனில் வேலை பார்க்குறதா? கிச்சனில் வேலை பார்த்தா தானே சாப்பிட முடியும். நைட்டுக்கு சாப்பாடு என்ன தான் பண்ணுவீங்க? அப்புறம் இப்படியே இருந்தா ஏங்க சும்மா தானே இருக்கீங்க, வந்து பாருங்க. அட்டா சும்மா உட்காந்துருந்தாவே அது இதுன்னு வேலை வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னதான் இந்த பிள்ளைங்களுக்கு பண்ணுறதோ போ. பசங்களா ஏன் என்ன பண்ணுறீங்க? இங்கே வாங்க. அப்பா நான் ஒன்றும் பண்ணலப்பா. இங்கே பாருப்பா, ருத்ரா தான் என்கிட்ட இருந்த பபிள்ஸ்லாம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்றான். என்னது பபிள்ஸ்? அப்படின்னா என்ன? பபிள்ஸ்னால் ஒன்றும் இல்லைப்பா, வாட்டரில் பபிள்ஸ் போட்டு அது பெருசாக பால் வரும், அப்படி வரும்ப்பா, அதுதான்ப்பா பபிள்ஸு. டே ருத்ரா இங்கே கொண்டு வாடா. நான் விளையாடலான்னு பார்த்தா இவங்க வச்சு விளையாடுவாங்க போலயே. இவங்க தொல்லை தாங்க முடியல. இதோப்பா கொண்டு வரேன். இதோப்பா வரேன். இந்தாங்கப்பா, இதுதான் அது வாட்டர் பபிள்ஸ், பிடிச்சுக்கோங்க. இதுதான் அதுவா? சரி வா. உத்ரா நீ என்ன பண்ற? வா நீயும் விளையாடலாம். சேர்ந்து விளையாடுங்க, சண்டை போடாதீங்க. சரிங்கப்பா, இந்தா வரேன், நானும் விளையாடுறேன். சரியா? அவன் தான்ப்பா என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னே தெரியலப்பா, சும்மா சண்டைக்கே வரேன்ப்பா. சும்மா அவன் வந்துட்டே இருக்கான். பாப்பா வாங்கப்பா, நீங்கள் நானும் சேர்ந்தே இந்த வாட்டரில் பபிள்ஸ் போட்டு பார்க்கலாம், அப்போ தான் பெருசாகிறது எப்படி இருக்குன்னு தெரியும். வாப்பா. சரி சரி, அப்போ நம்ம தண்ணி எடுத்து ஊற்றி பார்க்கலாம். என் மகளே அலக்கி, என் தங்க மகளு வாங்க. சண்டை போடாமல் விளையாடணும், அதுதான் அக்கா தம்பி. நீங்கள் இப்படி சண்டை போட்டால் எப்படி தான் நீங்கள் விளையாடுவீங்களோ போங்க. பெரிய பிள்ளையாயிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க போல. சரிப்பா வாங்க, வந்து எனக்கு பபிள்ஸ் காட்டுங்கப்பா. அம்மா அம்மா, எனக்கு இப்போ கொஞ்சம் ஒரு பாத்திரமும் கொஞ்சம் தண்ணியும் கொடுமா ப்ளீஸ்மா, அப்போ தான் வாட்டர் பபிள்ஸ் போட முடியும். பாத்திரமா? சரி இரு, மேலே இருக்கு பாரு, எடுத்துறேன் இரு. இந்தாங்க பாத்திரமும் தண்ணியும் எடுத்துறேன். அப்பா அப்பா, அம்மா பாத்திரம் கொடுக்குறதே பெரிய விஷயம். நாம் இதில் வேறு ஊற வைக்காமல் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோம், அப்புறம் அம்மா பாத்திரம் முடிங்கிட்டு போயிடுவாங்க. சீக்கிரம்ப்பா. சரிடி என் மகளே, இருடி என் தங்கம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை எடுத்து பிரித்து தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றணும். ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பபிள்ஸ் எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாம். பபிள்ஸ் இதில் கொட்டிக்கலாம். இதை கொட்டியாச்சு, அவ்வளோதான். என்னதே இவ்வளோதானா? இதுக்கு நான் 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேனே, என் காசெல்லாம் போச்சே. கவலைப்படாத அம்மனி, இது தண்ணியில் போட்டோன்னே பெருசு பெருசாக பால் சைஸில் வரும்ல, அதனால கவலைப்படாத. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது நல்லா ஊறி பெருசு பெருசாக வரும், பார்த்துக்கலாம். இது போய் என்னை எத்தனை முறை திட்டுன்னு திட்டியிருக்கா. வாங்கட்டும், இவ்வளோ தானே, சந்தோஷமா இருக்கு, ஜாலி ஜாலி. இதில் யாருக்கு சந்தோஷம் இருக்கா இல்லையா? ருத்ராவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அம்மா தானே டாடி ருத்ரா? ஆமா, எத்தனை முறை எனக்கு பிடிச்ச திட்டினேன். கொஞ்சம் இதை பார்த்தா கொஞ்சமாக தானே இருக்கு, எனக்கு ஜாலியாக இருக்குப்பா. எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது. சரி பசங்களா, இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே கொஞ்சம் அதிகமாகவே பெருசாகிடுச்சு. இன்னும் இது நைட்டெல்லாம் ஊறினோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். அது வரையும் இது கிச்சனில் ஓரமாக இருக்கட்டும், சரியா? அப்பா 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 அப்பா. என்னம்மா, எதுக்கு இப்படி இத்தனை முறை அப்பா கூப்பிடுற? என்னாச்சு? தண்ணியில் ஊற வச்ச பபிள்ஸ் எங்கப்பா? அந்த பால் குட்டி குட்டியாக பால் வரும்னு சொன்னீங்களா, எங்கப்பா காணோம்? நான் கிச்சனில் தேடி பார்த்தேன். அது என்ன, அங்கதான் இருக்கு பாரு. அதான் பால்ஸ் எல்லாம் பெருசாயிடுச்சு பாரு, எடுத்து பாரு. ஹை, பெருசாயிடுச்சா? சூப்பர்ப்பா, தேங்க்யூப்பா. நான் பார்க்குறேன் எடுத்து. என்ன ஒன்றுமே தெரியல, எல்லாம் இப்போ தண்ணியோடு இருக்கோ? இதோ பெருசாயிடுச்சு பாலு, சூப்பராக இருக்கே. ஏம்மா, தண்ணியோட எடுத்து பார்த்தா எப்படி தெரியும்? தண்ணியை வடிச்சிட்டு பால் மட்டும் பாரு. சரிம்மா, நான் பார்க்குறேன். எவ்வளோ பால்ஸு, கலர் கலராக கண்ணாடி மாதிரி ஜொலிக்குது.
இதை வச்சு என்ன பண்ணுறது? இது கண்ணாடி மாதிரி ஜொலிக்குது. இதை வச்சு நம்ம தொட்டியில் போட்டுடலாம். அந்த தொட்டி இருக்குல்ல, அந்த செடி தொட்டியில் போடலாம். அக்கா நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்க்கா, ப்ளீஸ்க்கா என்னையும் சேர்த்திக்கோ. சரி வா, ஒன்றும் பண்ண முடியாது. வா வா, உன்னையும் சேர்த்திக்கிறேன். இந்த செடியில் கேப்பெல்லாம் இருக்குல்ல, அந்த கேப்பில் கொட்டி விட்டால் அழகாக இருக்கும் பார்க்க. நம்ம கொட்டி விடலாம். கொட்டியாச்சு. கீழே விழுந்ததெல்லாம் பொறுக்கி உள்ளே போடலாம்.